ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு லைம் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் ஆனியன் கார சட்னி தாங்க எடுத்துகிட்டு போனேன். ஆக்சுவலாக இன்றைக்கி முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரிங்க. இன்றைக்கி என்ன நினச்சேன்னு தெரியல, அந்த பாசுமதி ரைஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருந்தேங்க. ஸோ வடிக்கும் போது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க, பொலன்னு தான் இருந்துச்சு. ஆனால் அது லைம் ரைஸாக பண்ணும்போது கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா காலையில் இப்படி விபரீத பரீட்சை பண்ணியிருக்கிறோமே அப்படின்ட்டு. நார்மலாக லைம் ரைஸு டேமரின் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சம்பா ரைஸும் பொன்னி ரைஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பாசுமதியில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் மனசுக்கு எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. நார்மலாக ரைஸ் குக்கரில் வச்சு எடுத்துட்டேங்க, வடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மெயின் டைம் வந்துட்டு நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக வானிலையில் எண்ணெய் ஊற்றி வழக்கம் போல் கடுகு உளுந்து எல்லாம் போட்டுங்க ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்த பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தான் ஊற்றுனேங்க, ஏன்னா பொட்டேட்டோ வந்துட்டு அந்த ஆயிலே வெந்திருக்கும். ஸோ அதை வேகிறதுக்காக வச்சுட்டேன். மீன் டைம் வந்துட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வணக்கிறதுக்கு போட்டுட்டேங்க. அது கூட புளி 3 வத்தல், உப்பு, கொஞ்சம் 4-5 பல் வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இது நல்லா ஆயில் போட்டு வணக்கி எடுத்து ஆற வச்சுட்டேன். ஸோ இந்த கடையில் வந்துட்டு இந்த பொட்டேட்டோ தண்ணியெல்லாம் வற்றினோடனே கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதை வணக்கி கருவேப்பிலை போட்டு இறக்கியாச்சுங்க. இப்போ இது வந்துட்டு ஆறுனதை வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு வறுத்துட்டுங்க. ஆனியனும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணும்போது லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு லைம் ஜூஸ் தான் நான் ஆட் பண்ணினேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கான ஃபுட்டு இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.